குட் மார்னிங். இன்றைக்கி தக்காளி சோறு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன். பெரிய வெங்காயம் 3 மீடியம் சைஸு, பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி பழம் ஒரு அரை கிலோ கொஞ்சம் கம்மி, அப்புறம் புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சு, ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை கிராம்பு 2, ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வணங்கிடும். வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வேகணும். வெங்காயம் வணங்கிடுச்சு. இங்கே தான் இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் புதினா போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நிறைய போட்டால் நல்லா போட்டு நல்லா வணங்கணும். எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம். அரைப்படி அரிசி, தக்காளி பழம் ஒரு 1/2 கிலோ. அரைப்படி அரிசிக்கு 1/2 கிலோ தக்காளி போட்டால் சரியா. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் அரைச்ச மசாலா பொடி கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி. நல்லா தக்காளி இதெல்லாம் மசிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா இப்படியெல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 2 அரைப்படி அரிசினா 1 படி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி 1 படி ஊற்றிக்கலாம். அந்த கரண்டி கை வலிக்குது. அந்த கரண்டி எடுத்துக்கலாம். கரண்டி கை வலிக்குது. அந்த கரண்டி தான் கரெக்டாக இருக்கும் கலர். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. கொதிக்கிட்டோம். அரிசி போட்டுக்கலாம். பிரியாணி மாதிரியே இப்போ செஞ்சு பாருங்கள். கறி போட்டால் பிரியாணி, கறி போடலினா தக்காளி சாப்பாடு. தயிர் ஊற்றி கறி போட்டால் பிரியாணி, அது போடலினா தக்காளி சாப்பாடு. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி சாப்பாடு ரெடி. போட்டு இப்படி கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் மட்டும் வச்சோம்னா பிரியாணி போல் தக்காளி சாப்பாடு ரெடி. அந்த தக்காளி வெங்காயம் போடும்போது உப்பு கொஞ்சம் போட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு 2 விசில் வந்தாலும் கட்டிடலாம். கொதி வருது. இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு அப்புறம் ரெடியானதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. குக்கர் திறந்து பார்க்கலாம். விசில் எடுத்து குக்கர் திறந்து பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக இதில் நெய் ஊற்றினா ஊற்றலாம், இல்லைனாலும் வேண்டாம். கொஞ்சமாக ஊற்றினா வாசமாக இருக்கும். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வாசமாக ஊற்றினா ஊற்றிக்கலாம், இல்லை வேண்டாம்னாலும் தேவையில்லைனாலும் தேவையில்லை. கொஞ்சம் வாசமாக ஊற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தக்காளி சாப்பாடு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குதா என்னன்னு சொல்லுங்கள். ரெடி ஆயிடுச்சு. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக, நல்லா சாப்பாடு நல்லா பாருங்கள், உதிரி உதிரியாக எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. பிரியாணி மாதிரியே இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இல்லை, பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள்.